அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை 100 ஆமில்களை 20 வகைகளாக பிரித்து அதில் 15 வகை ஆமில்களை நாம் படித்திருக்கின்றோம். முதல் 5 வகை ஆமில்களில் நாம் மொத்தம் 38 ஆமில்களை பார்த்தோம். அதற்கு பிறகு இரண்டாவது 5 வகை ஆமில்களில் 40 ஆமில்களையும், மூன்றாவது 5 வகை ஆமில்களில் 17 ஆமில்களையும், ஆக மொத்தம் 95 ஆமில்களை நாம் இதுவரை பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் 4வது 5 வகை ஆமில்களில் 16, 17, 18 ஆகிய 3 வகை ஆமில்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 4வது 5 வகை ஆமில்களை பொறுத்தவரை ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஆமில் தான். அப்போ அந்த வகையில இந்த 4வது 5 வகையில் மொத்தம் 5 ஆமில்கள் மட்டும்தான் இருக்கின்றது. ஏற்கனவே நாம் 95 ஆமில்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 4வது 5 வகை ஆமில்களில் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு ஆமில் என்ற அடிப்படையில் 5 ஆமில்களை பார்த்து மொத்தம் 100 ஆமில்களை பரிபூர்ணம் செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பில் 16, 17, 18 வகை ஆமில்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த 16வது வகை ஆமில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மஜ்ஹூலான ஃபஅலை போன்று அமல் செய்யும். ஏற்கனவே நாம 14வது வகை ஆமிலை எடுத்து பாத்தீங்கன்னா அல் ஃபஅலுன்னு இருக்கும். அந்த ஃபஅலை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஆசிரியர் அவர்கள் 3 வகைகளாக பிரித்து, அதாவது லாசிமான ஃபஅல், அது என்ன அமல் செய்யும்? ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். இரண்டாவது வகையான ஃபஅல் முத்தஅத்தியான ஃபஅல். முத்தஅத்தியான ஃபஅல் என்ன செய்யும்? ஃபாயிலுக்கு ரஃபவும் மஃஊலுக்கு நஸபும் செய்யும் என்று சொல்லி கொடுத்தார்கள். மூன்றாவது வகையான ஃபஅல் மஜ்ஹூலான ஃபஅல், அதற்கு ஃபாயில் இருக்காது. மஜ்ஹூல் என்றாலே ஃபாயில் அறியப்படாத, செய்தவர் அறியப்படாத வினைச்சொல் என்றுதான் அர்த்தம். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அது தன்னுடைய மஃஊலை ஃபாயிலுக்கு பகரமாக, நாயிபுன் ஃபாயிலுன் அப்படின்னாலே ஃபாயிலுக்கு பகரமானது, அது ஃபாயில் கிடையாது, ஃபாயிலுக்கு பகரமானது, ஃபாயிலுடைய இடத்தில் அமர்ந்திருக்கின்றது என்ற அர்த்தம். அப்போ தன்னுடைய மஃஊலை ஃபாயிலுடைய இடத்தில் அமர்த்தி அதற்கு ரஃபா செய்யும். இதுதான் மஜ்ஹூலான ஃபஅலுடைய அமல் என்று நாம் 14வது வகையிலே பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இஸ்முல் மஃஊல் என்பது மஜ்ஹூலான ஃபஅலை போன்று அமல் செய்யும், அதாவது நாயிபு ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். இந்த உதாரணத்தை பாருங்க. ஸைதுன் மதுரூபுன் குலாமுஹு. ஸைத் ஆகிறவன், அவனுடைய அடிமை அடிக்கப்பட்டான். ஸைத் அடிக்கப்படல, ஸைத் ஆகிறவன், அவனுடைய அடிமை அடிக்கப்பட்டான். இப்போ இதுல ஸைதுன் என்பது முப்ததஉன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட முப்ததா. மதுரூபுன் என்பது ஹபருன் மர்ஃபூஉன், அது ஹபர் ரஃபா செய்யப்பட்டது. குலாமுஹு என்பதுல குலாமு என்பது நாயிபுல் ஃபாயிலி, அது என்னது? நாயிப் ஃபாயில். லி இஸ்மில் மஃஊலி மதுரூபுன், மதுரூபுன் என்ற இஸ்முல் மஃஊலுக்கு நாயிபு ஃபாயில். மர்ஃபூஉன், அது ரஃபா செய்யப்பட்டிருக்கின்றது. வஹுவ முதாஃபுன், எது அடிப்படையில்? அந்த ஹூவை கவனித்து இது முதாஃபாக இருக்கின்றது. இந்த ஹா வந்து வல் ஹாஉ முதாஃபுன் இலைஹி, அது முதாஃபுன் இலைஹி. மப்னியுன் அலத் தம்மி, தம்மாவின் மீது மப்னி. ஃபி மஹல்லி ஜர்ரின், அது ஜர்ருடைய இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லுவோம். வாருங்கள் இந்த பாடத்தை பார்த்துட்டு வந்தார். அன்னவு அஸ்ஸாதிசு அஷர, 16வது வகை. அன்னவு அஸ்ஸாதிசு அஷர, 16வது வகையாகிறது இஸ்முல் மஃஊலி, இஸ்முல் மஃஊல் ஆகும். வஹுவ, அந்த இஸ்முல் மஃஊல் ஆகிறது யஅமலு அமல ஃபஅலிஹில் மஜ்ஹூலி, அதனுடைய மஜ்ஹூலான ஃபஅலுடைய அமலை அமல் செய்யும். நஹு, உதாரணமாக ஸைதுன் மதுரூபுன் குலாமுஹு. இந்த நாளை கீழே எடுத்து பாருங்க ஃபுட் நோட்ல. மதுரூபுன் இலா ஆஹிரிஹி, இலஹ் அப்படின்னா இலா ஆஹிரிஹி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மதுரூபன் என்பது இஸ்முல் மஃஊலின், அது இஸ்முல் மஃஊல். குலாமு, குலாம் என்பதாகிறது நாயிபு ஃபாயிலின், அது நாயிபு ஃபாயில் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்து 16வது வகைக்கு அப்புறம் 17வது வகை அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹா. சிஃபத்துல் முஷப்பஹானா என்ன
அப்படிங்கறத இங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்ன அமல செய்யும் என்பதை மட்டும்தான் இந்த அவாமில் பாடத்துல நாம பார்ப்போம். அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா சிஃபத்துல் முஷப்பஹானா என்ன அப்படிங்கிறது தெரிந்திருக்கணும். அதுல உங்கள நிறைய சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வாருங்கள் நம்ம ஸ்லைட்ல போய் என்ன செய்வோம் அப்படின்னா சிஃபத்துல் முஷப்பஹானா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம். 17வது வகை அசிஃபத்துல் முஷப்பஹா. சிஃபத்துல் முஷப்பஹா என்றால் என்ன? அது ஒரு சிஃபத்து, அது இஸ்முல் ஃபாயிலுக்கு ஒப்பானது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல இஸ்முல் ஃபாயிலுக்கும் சிஃபத்துல் முஷப்பஹாவுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சுருக்கமாக நாம் பார்ப்போமேயானால் இஸ்முல் ஃபாயில் என்பதை நாம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் நபர் அல்லது ஒரு செயலை செய்யும் பொருள், இந்த ஒரு அர்த்தத்தை தான் இஸ்முல் ஃபாயில் கொடுக்கும். ஆனால் சிஃபத்துல் முஷப்பஹா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவருடைய அல்லது ஒரு பொருளுடைய நிலையான குணம், தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இஸ்முல் ஃபாயில் என்பது நிகழ்காலத்தில் தற்காலத்தில் நிகழக்கூடிய ஒன்றைத்தான் நாம என்ன செய்வோம், அந்த செயலைத்தான் இஸ்முல் ஃபாயிலை பயன்படுத்தி நாம் சொல்லுவோம். உதாரணமாக எழுதுகிறான் அப்படின்னா தற்காலத்தில் எழுதக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா சிஃபத்துல் முஷப்பஹா என்பது நிரந்தர தன்மையை குறிக்கும். நேற்றும் அந்த தன்மை அவனிடத்தில் இருந்திருக்கும், இன்றும் அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கும், நாளையும் இன்ஷா அல்லாஹ் அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கும். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இஸ்முல் ஃபாயில் என்றால் என்ன, சிஃபத்துல் முஷப்பஹா என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நான் இங்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இது இந்த பாடத்துல கிடையாது. இப்போ இஸ்முல் ஃபாயில் என்பது இதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும்னா ஒரு செயலை செய்யும் நபர் அல்லது பொருளை குறிக்கும். இது எப்போ நாம பயன்படுத்துவோம் அப்படின்னா செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது தொடர்ந்து அந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த இஸ்முல் ஃபாயிலை நாம் பயன்படுத்துவோம். இந்த இஸ்முல் ஃபாயிலை ஃபேல்ல இருந்து எடுப்போம், வினைச்சொல்ல இருந்து எடுப்போம். அது லாசிமான ஃபேலாக இருந்தாலும் சரி, முத்தஅத்தியான ஃபேலாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் சிஃபத்துல் முஷப்பஹா என்பது முத்தஅத்தியான ஃபேல்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, அது லாசிமான ஃபேல்ல இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால தான் இங்க பொதுவாக ஃபேல்களில் இருந்து இஸ்முல் ஃபாயில் உருவாகின்றது. அது லாசிமாகவும் இருக்கலாம் அல்லது முத்தஅத்தியான ஃபேலாகவும் இருக்கலாம். உதாரணம் என்பது கதப எழுதினான். அப்ப இஸ்முல் ஃபாயில் என்பது தற்போது எழுதி கொண்டிருக்கின்றான். காத்திபுன். ضرب அடித்தான். வாரிபுன் தற்போது அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இஸ்முல் ஃபாயில். தமிழ் விளக்கம் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி செய்து கொண்டிருக்கும் நபர், ஒரு செயலை செய்பவர் என்ற பொருள் கொடுக்கும். சிஃபத்துல் முஷப்பஹானா என்ன அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஒருவருடைய அல்லது ஒரு பொருளினுடைய நிலையான குணத்தையோ அல்லது தன்மையோ குறிக்கும் சொல் தான் சிஃபத்துல் முஷப்பஹா. இது எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு செயலை செய்யும் பொழுது அல்ல, நிலையான குணம் இருக்கும் பொழுது, ஒரு பொருளிடத்திலோ அல்லது ஒரு நபரிடத்திலோ நிலையான குணம் இருக்கும் பொழுதுதான் இந்த சிஃபத்துல் முஷப்பஹாவை நாம் பயன்படுத்துவோம். இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பது பொதுவாக 3 எழுத்து கொண்ட லாசிமான ஃபேலில் இருந்துதான் உருவாக்குவோம். வினை என்றால் ஃபேல் நமக்கு தெரியும். டிரான்சிட்டிவ் முத்தஅத்தியான ஃபேல்ல இருந்து நம்ம சிஃபத்துல் முஷப்பஹாவை எடுக்க முடியாது. அரபு மொழியில பாத்தீங்க அப்படின்னா தோற்றம், குணம், நிறம், அழகு போன்ற நிரந்தர குணங்களை இந்த சிஃபத்துல் முஷப்பஹா மூலம் அவங்க என்ன செய்வாங்க, பயன்படுத்தி சொல்லுவார்கள். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹசனுன் அழகானவன், கரீமுன் தாராளமானவன், தொவீலுன் உயரமானவன். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபரனுடைய நிரந்தர குணத்தை குறிக்கின்றது. சரியா? இப்போ காலிபுன் அப்படிங்கிறதுக்கும் காலிபுன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காலிபுன் அப்படின்னா ஒரு கோபப்படக்கூடியவன், தற்போது கோபப்படக்கூடியவனை என்ன செய்யலாம், நம்ம இஸ்முல் ஃபாயிலுடைய வசனை பயன்படுத்தி காலிபுன் அப்படின்னு சொல்லலாம். நேத்து கோபப்படல, தற்போது அவன் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவனுடைய தன்மை எப்போதுமே கோபப்பட்டு கொண்டிருப்பான் அப்படிங்கிறது அவனுடைய தன்மை அல்ல. அப்படிங்கிற போது ஹுவ ரஜுலுன் காலிபுன் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஆனா கதிபுன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அது சிஃபத்துல் முஷப்பஹால எப்போதுமே கோபப்பட்டு கொண்டிருப்பான். ஒருத்தனை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சிறு சிறுன்னு இருப்பான், அபசவா இருப்பான்,
கடுகெடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ அதே மாதிரி எப்போதுமே ஒரு மனிதன் கோபமாகவே இருக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஹுவ ரஜுலுன் கதிபுன். கதிபுன் என்பது சிஃபத்துல் முஷப்பஹா, இஸ்முல் ஃபாயிலை பயன்படுத்தக்கூடாது. இஸ்முல் ஃபாயிலை பொறுத்தவரை அது நிரந்தர தன்மையை குறிக்காது, தற்போது அவன் கோபப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும்தான் குறிக்கும். அதே போலதான் நம்ம ஹாஜி ஹாஜின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலா இந்த ஹாஜி என்பது இஸ்முல் ஃபாயில் தான். அத நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா சிஃபத்துல் முஷபஹாவா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எப்படி பாருங்களேன், ஹஜ்ஜ என்ற ஃபேலில் இருந்து வந்ததுதான் ஹஜ். அந்த குறிப்பிட்ட 5-6 நாட்களில் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்யக்கூடியவர்களைத்தான் ஹாஜி என்று அழைக்க வேண்டும் அரபு இலக்கண ரீதியில். இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அவருடைய அந்த ஹாஜ வந்து நிலையான தன்மையா வச்சு அவரு முடிச்சிட்டு வந்து மௌத்தானா கூட அவரை ஹாஜின்னு சொல்றோம். அரபு இலக்கண அடிப்படையில ஹாஜ் என்பது இஸ்முல் ஃபாயில். அந்த குறிப்பிட்ட 5-6 நாட்களில் ஹஜ் செய்யக்கூடிய நபர்களை மட்டும்தான் நாம் ஹாஜ் என்று சொல்ல வேண்டும். இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய சிஃபத்துல் முஷப்பஹாவாக அந்த ஹாஜை ஆக்கக்கூடாது. சரி, அரபுல பாருங்களேன், அல் ஃபர்கு பைன சிஃபத்துல் முஷப்பஹதி வ இஸ்மில் ஃபாயிலி. சிஃபத்துல் முஷப்பஹாவுக்கும் இஸ்முல் ஃபாயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இஸ்முல் ஃபாயிலி யதுல்லு அலா மன் காம பில் ஃபஅலி. அது வந்து ஃபி வக்தின் முஅய்யனின் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஒரு செயலை கொண்டு நிற்கக்கூடியவனை குறிக்கும், அறிவிக்கும். மிஸ்ல் உதாரணமாக காத்திபுன் மன் கதப. காத்திபுன் என்றால் தற்போது யார் எழுதி கொண்டிருக்கின்றாரோ அவரைத்தான் என்ன செய்வோம் காத்திபுன் என்று சொல்வோம். அதே மாதிரி ஹாஜுன் என்றால் மன் ஹஜ்ஜ, யார் தற்போது ஹஜ் செய்து கொண்டிருக்கிறாரோ அவரைத்தான் நம்ம ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம் இலக்கண ரீதியில. சிஃபத்துல் முஷப்பஹா மாதிரி அதை நிரந்தர தன்மையாக ஆக்கக்கூடாது. ஆனா அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹதி அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹது சிஃபத்துல் முஷப்பஹாவாகிறது ததுல்லு அலா சிஃபத்தின் சாபித்தின் ஃபில் மௌசூஃபி. அந்த மௌசூஃப் இடத்திலே அந்த குறிப்பிட்ட வர்ணிக்கப்பட்ட அந்த நபரிடத்திலோ அல்லது பொருளிடத்திலோ தரிபட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையின் மீது அது அறிவிக்கும். மிஸ்லு ஹசனுன் மன் ஹசுன, யார் அழகாக இருக்கின்றானோ அவனை பார்த்து எப்படி சொல்றது ஹசனுன் என்று சொல்லுவது. சரி, இப்போ இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்ன அமல செய்யும் அப்படின்னா இஸ்முல் ஃபாயிலை போன்று அமல் செய்யும். இஸ்முல் ஃபாயில் என்ன அமல செய்யும், மஅரூஃபான அதாவது லாசிமான ஃபயலாக இருந்தால் அது என்ன செய்யும், ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். முத்தஅத்தியான ஃபயலாக இருந்தால் அது ஃபாயிலுக்கு ரஃபவும் மஃஊலுக்கு நஸபும் செய்யும். அப்ப அந்த அடிப்படையில சிஃபத்துல் முஷப்பஹா என்பது ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். ஏன் மஃஊலுக்கு ஏன் நஸபு செய்யாது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சிஃபத்துல் முஷப்பஹா எதுல இருந்து எடுத்திருப்போம், பொதுவாக 3 எழுத்து கொண்ட லாசிமான ஃபயல்ல இருந்து தான் நாம எடுப்போம். அப்ப அந்த அடிப்படையில முத்தஅத்தியான ஃபயல்ல இருந்து வராது, அதனால மஃஊல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்போ சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய அமல் என்ன அப்படின்னு பார்த்தோமே என்றால் அது ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். இந்த உதாரணத்தை எடுத்துக்கோங்க, ஸைதுன் ஹஸனுன் வஜ்ஹுஹு. ஸைத் ஆகிறவன் அவனுடைய முகம் அழகாக இருக்கின்றது. ஸைதுன் என்பது முப்ததவுன் மர்ஃபூஅன், அது ஒரு முப்ததா ரஃபா செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஸனுன் என்பது ஹபருன் மர்ஃபூஅன், அது ஒரு ஹபர் ரஃபா செய்யப்பட்டிருக்கின்றது. வஜ்ஹுஹு என்பது அதுல வஜ்ஹு என்பது ஃபாயிலுன் பிஸ்ஸிஃபத்தில் முஷப்பஹதி. ஹசனுன், ஹசனுன் என்ற சிஃபத்துல் முஷப்பஹாவிற்கு ஃபாயிலு. மர்ஃபூஉன் அது ரஃபா செய்யப்பட்டிருக்கின்றது. வஹுவ முதாஃபுன், இந்த ஹுவை கவனித்து அது வந்து முதாஃபுன். வல் ஹாஉ ஹாவாகிறது முதாஃபுன் இலைஹி மப்னியுன் அலல் தம்மி ஃபி மஹல்லி ஜர்ரின். ஜர்ருடைய இடத்தில் இருக்கக்கூடிய தம்மின் மீது மப்னியான முதாஃபுன் இலைஹி. பாருங்க, நாம பாடத்தை பார்த்துட்டு அடுத்த மஸ்தரை பார்க்கலாம். அன்னவு சாபிஅ அஷர 17வது வகை. அன்னவு சாபிஅ அஷர 17வது வகையாகிறது அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹது. அது சிஃபத்து முஷப்பஹாவாகும். வஹிய தர்ஃபஉல் ஃபாயில, அது ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். நஹு உதாரணமாக ஸைதுன் ஹஸனுன் வஜ்ஹுஹு, ஸைத் ஆகிறவன் அவனுடைய முகம் அழகாக இருக்கின்றது. இப்போ 5 எடுத்து பாருங்க. ஹஸனுன் இதா ஆஹிரிஹி, ஹஸனுன் சிஃபத்துன் முஷப்பஹத்துன், அது சிஃபத்துல் முஷப்பஹா. வஜ்ஹு என்பது ஃபாயிலுஹு, அந்த சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய ஃபாயிலு. மர்ஃபூஉன் அது ரஃபா செய்யப்பட்டிருக்கின்றது.
அந்நவு சாமினு அஷர. 18வது வகை என்ன அப்படின்னா அந்நவு சாமினு அஷர அல் மஸ்தரு. அது மஸ்தர். மஸ்தர் என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க மீசான் அஜினாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஃபேலுடைய மூலச்சொல். ஓகே, மஸ்தர்ல இருந்து தான் ஃபேலுடைய மற்ற சீகாக்கள் உருவாகின்றது என்பதை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த மஸ்தர் வந்து என்ன அமலை செய்யும் என்றால் வஹுவ யஅமலு அமல ஃபஅலிஹி, அது அதனுடைய ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். அப்ப ஃபேலுடைய அமல்னா என்ன? ஃபஇன் கான லாசிமன், அந்த மஸ்தர் லாசிமான ஃபேலாக ஆகியிருந்தால் ஃபயர்ஃபஉல் ஃபாயில ஃபகத், அது என்ன செய்யும்? ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். நஹு உதாரணமாக அஅஜபனி கியாமு ஸைதுன், ஜெய்துடைய நிற்றல் என்பதாகிறது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. வைன்கான முத்தஅத்தியன், அந்த மஸ்தர் என்பது முத்தஅத்தியான ஃபெயலில் இருந்து உடையதாக ஆகியிருந்தால் ஃபயன்சிபுல் மஃஊல ஐலன், அது மஃஊலுக்கும் நஸபு செய்யும். நஹு உதாரணமாக அஜிப்து மின் தர்பி ஸைதுன் அம்ரன், ஸெய்து அம்ரை அடித்ததிலிருந்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒன்னு கீழே பாருங்க. கியாமு ஸெய்துன், கியாமு மஸ்தருன் லாசிமுன், அது லாசிமான மஸ்தரு. ஸெய்துன் என்பது ஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயிலாக இருக்கின்றது. அடுத்த இரண்டாவது இதுல மின் தர்பி ஸெய்துன் அம்ரன், இதுல வந்து எப்படி அப்படின்னா தர்பி என்பது மஸ்தருன் முத்தஅத்தின், ஸெய்துன் ஃபாயிலுஹு அதனுடைய ஃபாயிலு, அம்ரன் என்பது மஃஊலுஹு மன்சூபுன், அதனுடைய மஃஊல் நஸப் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இத முழுமையாக நீங்க தர்கீப் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாங்க அந்த ஸ்லைட்ல போய் பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். 18வது வகை மஸ்தர், இது ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். உதாரணமாக அஅஜபனி கியாமு ஸைதுன், அஅஜபனிங்கிறது ஃபேலுன் மாதின் மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மப்னியாக்கப்பட்ட மாதியான ஃபேல். வன்னூனு லில் விகாயத்தி, அந்த நூன் வந்து விகாயா பாதுகாப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றது. எது எதை பாதுகாப்பதற்காக வேண்டி? ஃபேலுக்கு ஜர்ரு வரக்கூடாது என்ற சட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றது. வல் யாஉ மஃஊலுஹு, யா என்பது அதனுடைய அஜபனியினுடைய மஃஊல். கியாமு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூஉன், இந்த அஜபனிக்கு ஃபாயில். இந்த கியாமு என்பது எதுக்கு ஃபாயிலு? அஜபனிக்கு ஃபாயிலு. மேலும் மஸ்தர், அது மஸ்தருன் லாசிமுன், லாசிமான மஸ்தர். ஸெய்துன் என்பது ஃபாயிலு கியாமுன், கியாமுன் என்பதனுடைய ஃபாயில். ஓகேவா? சோ இதுதான் இந்த பாடத்துல இதோட முடிச்சிருக்குது. இந்த கியாமு என்பது எப்போதும் என்ன செய்யப்படும்னா முதாஃபாகவே பயன்படுத்தப்படும். அதனாலதான் கியாமுன் ஸெய்துன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கியாமு ஸெய்துன் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டும். அதையும் கூட இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க. இப்ப இந்த இதை எடுத்துக்கிறீங்களா, 1 2 கீழே முதாஹலான்னு போட்டிருக்கிறாங்க பாருங்க. ஸெய்துன் ஃபில் மிசாலைனி மஜ்ரூருன் லஃப்தன் லில் இலாஃபத்தில் மஸ்தரி இலைஹி, லஃப்துல வந்து 2 நிலைமையிலும் வந்து மஜ்ரூராக இருக்கும். எந்த அடிப்படையில் அப்படின்னா அதனுடைய மஸ்தரின் அளவில் இதாஃபா செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில். ஓ மர்ஃபூஉன் மஅனன் லிஅன்னஹு ஃபாயிலுன், மேலும் ரஃபா செய்யப்பட்டிருக்கும் லிஅன்னஹு ஃபாயிலுன், ஏனென்றால் அது மஸ்தருக்கு ஃபாயில் என்ற அடிப்படையில். இப்போ பொதுவா புழக்கத்துல சொல்லணும் அப்படின்னா இப்படி வந்துச்சு வச்சுக்கோங்க, மஸ்தருக்கு அப்புறம் ஒரு ஃபாயில் வருது அப்படின்னா கியாமு ஸெய்தின் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, கியாமு ஸெய்துன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. கியாமு ஸெய்தின் அப்படின்னா முதாஃப் முதாஃபின் இலைஹி அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவீங்க. கியாமு ஸெய்துன்னு சொன்னீங்கன்னா கியாமு வந்து மஸ்தரு, ஸெய்துன் என்பது அதனுடைய ஃபாயில் என்று சொல்வோம். ஆக மொத்தத்துல மஸ்தரும் வந்து ஒரு வகையான ஆமில். அது என்ன செய்யும்னா அதனுடைய ஃபாயிலுக்கு ரஃபவும் அதனுடைய மஃஊலுக்கு நஸபும் செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 19வது 20வது வகை ஆமில்களை அடுத்த பாடத்தில் படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.